ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடிஸ் பைட். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இட்லிக்கு சாம்பார் தான். இது ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார். மசாலாவை வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிறேன். வானல் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் உளுந்து, இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறினோடனே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதுவுமே நல்லா கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் தனியா, ஒரு பொருளாக சேர்த்து இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம், மிளகு ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ட்ரையான கருவேப்பிலை தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். அதே வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 20 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், நம்ம வறுத்து அரைச்ச பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன், இது எல்லாமே நைஸாக அரைச்சிக்கிட்டு வரேன் தண்ணி சேர்த்து. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போது அடுப்பில் ஒரு வானல் வச்சு வானலில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு நெய் வந்து சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம் அரை ஸ்பூன், ஒரு 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போது பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் வந்து நான் 2 பழம் எடுத்திருக்கேன். இந்த சாம்பாருக்கு எந்த ஒரு காய்கறி தேவையில்லை, இது சூப்பராக இருக்கும். இது வந்து பெங்களூரில் மசால் தோசைக்கு இட்லிக்கெல்லாம் கொடுக்குற சாம்பார், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இந்த அளவுக்கு மேஷ் ஆனோடனே கரைச்சி வச்சிருந்த புளி சேர்த்துக்கிறேன். புளி வந்து சின்ன எலுமிச்சை பழம் சைஸுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த அளவுக்கு கொதிச்ச உடனே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருந்த இந்த தேங்காய் மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாம்பார் எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பருப்பு வந்து துவரப்பருப்பு 1/4 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, 2 கழுவி ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொதிக்கட்டும். இந்த சாம்பார் வந்துட்டு இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டமுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வெல்லம் வேணும்னா சேர்த்துக்கலாம். இங்கே பெங்களூரில் ஹோட்டல்ஸில் வந்து ஒரு அச்சு வெல்லம் சேர்ப்பாங்க ஸ்வீட்னஸ்க்கு. நான் வந்து சேர்க்க மாட்டேன். எனக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்காது எங்கள் வீட்டில். அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சாம்பார் இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நான் இட்லி கூட சர்வ் பண்ணி காட்டுறேன். நல்லா சாஃப்டான இட்லி, சாம்பார். டெய்லி காலையில் ஹோட்டலில் வந்து இந்த சாம்பார் தான் சுட சுட கொடுப்பாங்க. இதுக்கு ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப அதிகம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.